இல்லை இப்போ முருகபக்தர்கள் மாநாட்டில் வந்து நிகிதா வந்து கலந்துட்டாங்க, அதனால வந்து சொல்கிறாங்க பாஜக அரசுக்கு வந்து இந்த தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி செல்வ பிறந்தகை குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இப்போ சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த அஜித்குமார் கொலை வழக்கை முதல்ல வெளியில் சொன்னதே நான் தான். பாரதிய ஜனதா கட்சி தான் முதலே வெளியில் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் மற்ற கட்சிகள்லாம் வந்தாங்க. இன்றைக்கி எல்லோரும் வீட்டுக்கு எல்லோரும் போயிட்டு இருக்கிறாங்க. அதில் முழுக்க மதிப்புக்குரிய செல்வ பிறந்தகை கூட்டணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் இது முழு பொறுப்பேற்கணும். மற்றபடி நான் அங்கே போய் வந்து சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ அவர் வந்து தாவேக்காத தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொன்று பாஜக கூட ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தையும் இப்போ தமிழக முதலமைச்சர் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஏதோ ஸ்கீம் ஆரம்பிச்சு அது மாதிரி என்ன பொறுத்தவரை திமுக வீழ்த்தோம்னா எல்லாரும் ஓரணியில் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். வருவது வராது அவர்களுடைய சொந்த விருப்பங்கள். அதாவது இதனால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டங்கிறது அவரவர்கள் சிந்தித்து பார்த்து யார் வர வேண்டாம் என்ற ஒரு எண்ணம் யாரெல்லாம் இருக்கிறதோ, திமுக வர வேண்டாம் என்கின்ற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஓரணியில் திரள வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்படுத்துகிறதா நயனாரேந்திரன் சொல்கிறாரு. கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை, யாரும் போக மாட்டோம்னு சொல்லி திருமாவளவன் பண்ணுறவங்க சொல்கிறாங்க. என்னை பொறுத்த மட்டும் மதிப்புக்குரிய திருமாவளவனாக இருந்தாலும் சரி, மதிப்புக்குரிய செல்வ பிறந்தகையாக இருந்தாலும் சரி, மதிப்புக்குரிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரிடத்திலும் ஒரு நட்புடன் தான் பழகுறதே தவிர சலசலப்பை ஏற்படுத்துவது என்னுடைய வேலை கிடையாது. நான் இன்றைக்கு எல்லோருடையும் நட்பு ரீதியாக எல்லோருடையும் ஒரு அன்பான எண்ணத்தோடு தான் இருக்கிறேன். ஆனால் முதலமைச்சர் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறுகிறார் என்போது ஒரு கட்சியினுடைய தலைவர் என்னுடைய கடமையை நான் செய்கிறேன். பாரத் மாதா கி பாரத் மாதா கி. திருப்பூர் ரிதன்யா தற்கொலையில வந்து காங்கிரஸ் தரப்புல அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா ஒரு குற்றச்சாட்டு, தலையீடு இருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, அதை பற்றி எனக்கு நான் முழுமையாக தெரிஞ்சப்பறம்